மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாய்வு கட்டுப்பாடில் இஃபெல்ஸ்க்கு மாற்றான நிபந்தனை செயற்குறி பார்க்கலாம். அதை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இஃபெல்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இஃபெல்ஸ்க்கு மாற்றாக நம்ம என்ன பண்ணுறோம், நிபந்தனை செயற்குறி யூஸ் பண்ண போகிறோம். நிபந்தனை செயற்குறி அப்படிங்கிறது வந்து கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர். என்னது? கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர். பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இங்கே வந்து பார்க்கலாம். நிபந்தனை செயற்குறி அல்லது முன்ம செயற்குறி என்பது இஃபெல்ஸ் கூற்றின் மாற்று வழியாகும். ஸோ இஃபெல்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, நிபந்தனை செயற்குறி யூஸ் பண்ண போகிறோம். நிபந்தனை செயற்குறி பாருங்கள், எந்த சிம்பிள் பாருங்கள், ஒரு கொஷின் மார்க் போட்டு 2 டாட் வைக்கிற மாதிரி, சரியா? என்ற 2 குறியீடுகளை கொண்டுள்ளது. இது 3 செயலுறுப்புகளை ஏற்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, 3 டெர்னரி ஆப்ரேட்டர், 3 ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? 3 எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இங்கே. ஓகே, பார்க்கலாம். இது 3 செயலுறுப்புகளை ஏற்கும். நிபந்தனை செயற்குறியின் பாய்வு கட்டுப்பாடு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ நிபந்தனை செயற்குறியோட தொடரியல் பார்த்தோம் அப்படின்னா, கட்டளை அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, கோவை 1, அதாவது கோவைனா எக்ஸ்பிரஷன் கோவை 1, கோவை 2, கோவை 3, சரியா? ஓகே, இப்போது இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், இங்கே இருக்க பாருங்கள், நிபந்தனைகள் கூடிய கோவை. ஸோ ஒரு கண்டிஷன் நம்ம கொடுக்குறோம், அந்த கண்டிஷன், இது என்ன கண்டிஷன் அப்படின்னா, நிபந்தனைகள் கூடிய கோவையில் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ வந்து A is greater than B அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. A is greater than B அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னா, கோவை 2 அதாவது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பாஸ் டு கோவை 2, சரியா? நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு பாஸ் ஆகும், செகண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு பாஸ் ஆகும். தவறாக இருந்துச்சு அப்படின்னா கோவை 3க்கு பாஸ் ஆகும், சரியா? ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இஃபெல்ஸ் வந்து இருங்க, ஸோ இதுதான் வந்து இந்த கொடுக்கப்பட்டுள்ள 2 எண்களின் எது பெரியது என கண்டறிய நிபந்தனை செயற்குறியை பயன்படுத்தி ஒரு நிரல், சரியா? இந்த 2 எண்களில் வந்து எது வந்து பிக்கஸ்ட் நம்பர்ஸ், அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் நம்ம கொடுக்குறோம். அடுத்தது யூஸிங் நேம் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது இன்ட் மே நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து இன்ட்டில் வந்து நம்ம ரெண்டு வேரியபிளாக இல்லை 3 வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். எவ்வளோ வேரியபிள் டிக்ளேர் கொடுக்குறோம்? நம்ம 3 வேரியபிள் நம்ம கொடுக்குறோம். எது 3 வேரியபிள்? இன்ட் ஏங்கிற ஒரு வேரியபிள், பிங்கிற ஒரு வேரியபிள், அடுத்தது லார்ஜஸ்ட்டுங்கிற ஒரு வேரியபிள். 3 வேரியபிள் நம்ம இங்கே கொடுக்குறோம். அப்புறம் சி அவுட்டில் நம்ம கேட்குறோம் என்டர் எனி 2 நம்பர்ஸ். சி அவுட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், என்டர் எனி 2 நம்பர்ஸ் நம்ம கொடுக்குறோம். சிஇனில் வந்து ஏ வந்து என்ன பண்ணுறோன்னா, இங்கே சிஇனில் என்ன பண்ணுறோம், நம்ம வேரியபிள்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேண்டி சிஇன் ஏ டிசபிள் போட்டு நம்ம பி கொடுத்துருக்கோம், சரியா? அடுத்தது லார்ஜஸ்ட் வந்து ஏ கிரேட்டர் தேன் பி. என்ன கொடுக்குறோம், எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி கொடுக்குறோம், ஏ வந்து கிரேட்டர் தேன் பியாக இருந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஏவை ரிட்டர்ன் பண்ணுது. இல்லை இஃபெல்ஸ் கண்டிஷனுக்கு பதிலாக நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இஃபெல்ஸ் ஃபால்ஸ்னால் பியை ரிட்டர்ன் பண்ணுது. அதாவது நம்ம லார்ஜஸ்ட்னு ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுக்குறோம், ஏ இஸ் கிரேட்டர் தேன் பியான, ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஏயை ரிட்டர்ன் பண்ணுறோம். இஃபெல்ஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா பியை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அடுத்து சி அவுட்டில் லார்ஜஸ்ட் அப்படின்னா வந்து என்ன பண்ணுறது, நம்பர் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே கொடுக்குறோம், சரியா? அடுத்தது ரிட்டர்ன் 0 கொடுத்துட்றோம். ஸோ இதில் வெளியீடு எப்படி இருக்கும், ஏதோ ஒரு நம்பரை என்டர் பண்ண சொல்லும், என்டர் எனி 2 நம்பர்ஸ். அதில் வந்து 1290னா இது லார்ஜஸ்ட் நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா, புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது வந்து ஸ்விட்ச் கூற்று. ஸோ ஸ்விட்ச் கூற்று பார்த்தோன்னா, ஸ்விட்ச் கூற்று என்பது ஒரு பழவழி நிலை பிரிப்பு கூற்றாகும். ஸோ ஸ்விட்ச் கூற்று வந்து இது வந்து பலவழி கிளை விரிப்பு. ஸோ இது வந்து கோவையின் மதிப்பின் அடிப்படையில் பல்வேறு நிரல் பகுதிக்கு கட்டுப்பாட்டை எடுத்து செல்வதற்கு எளிதாக வகை அமைப்புது, சரியா? ஸோ ஒரு மல்டிபிள் ஆல்டர்னேட்டிவ்னால் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறோம். மல்டிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ்னால் என்ன, நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறோம். ஒரு எக்ஸ்பிரஷனை வேல்யூவேட் பண்ணும்போது எந்த வேல்யூ கிடைக்குதோ அதை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜம்ப் பண்ணிக்கலாம், சரியா? அதாவது மல்டிபிள் ஆல்டர்னேட்டிவ் வந்து வேணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஸ்விட்ச் கூற்று யூஸ் பண்ணுறோம். ஒரு எக்ஸ்பிரஷனை வேல்யூவேட் பண்ணும்போது எந்த வேல்யூ கிடைக்குதோ அதை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜம்ப் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஸ்விட்ச் கூற்று, சரியா? ஓகே.
இப்போது ஸ்விட்ச் கூற்று தொடரியல் பாருங்கள். ஸ்விட்ச் கோவை சரியா, அது வந்து கோவைன்னு என்னது எக்ஸ்ப்ரெஷனு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கேஸ் வந்து கான்ஸ்டன்ட் 1 நம்ம கொடுக்குறோம், அது வந்து கூற்று 1 சரியா. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதோட அதுக்கு முன்னாடி நம்ம இதோடைய இதை பார்த்துடலாம் பாருங்கள். இயங்குமுறை பாய்வு படம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பாய்வு படத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ரெஷனு, அதில் மல்டிபிள் சாய்ஸஸ், எவ்வளோ சாய்ஸஸ் 10 சாய்ஸஸ் கூட நம்ம கொடுத்துக்கலாம். அட் லாஸ்ட் வந்து இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா கொடாநிலை தொகுதிக்கான குறிமுறை சரியா. ஸோ இதுதான் வந்து இயங்குமுறை. இதெல்லாம் வந்து என்னதுன்னா பிளாக்ஸ் சரியா. ஓகேவா. ஸோட விதிமுறைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா 6 ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னென்ன அப்படின்னா வேல்யூஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இப்போ ஸ்விட்ச் கூற்றில் பாருங்கள், ஸ்விட்ச் கூற்றில் தரப்பட்டுள்ள கோவையின் விடை மாறிலி மதிப்பாக இருத்தல் வேண்டும். இல்லை எனில் அது ஒரு பிழையான வடிவாகும் சரியா. ஓகேவா. ஓகே, தொடர்ந்து கொடுக்கப்பட்ட நிரல் வந்து கூற்றுகளை இயங்கும் சரியா. இல்லை, இது வந்து இதோட கண்டினியூஷன் கிடையாது. ஒரே மதிப்பு 2 கேஸ் கூற்றுகளில் அனுமதிக்கப்படாது. ஸோ ஒரே வேல்யூஸ் வந்து ரிப்பீட்டட் கேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ரிப்பீட்டட் கேஸ் வந்து இங்கே வந்து அனுமதிக்கப்படாது. அடுத்தது டிஃபால்ட் கூற்று கட்டாயம். ஸோ டிஃபால்ட் அட் லாஸ்ட் வந்து நம்ம இங்கே என்ன கொடுக்குறோம், இங்கே வந்து டிஃபால்ட் கூற்றுன்னு கொடுக்குறோம் இல்லையா, அந்த டிஃபால்ட் கூற்று வந்து கட்டாயம் இல்லை சரியா. ஸ்விட்ச் கூற்றின் நிரல் தொகுதியை நிறைவு செய்ய பிரேக் கூற்று பயன்படுகிறது. ஸோ அது வந்து என் பண்ணுறதுக்கு நம்ம பிரேக் கூற்று பயன்படுத்துகிறோம். நிரல் பாய்வு பிரேக் கூற்றை அடையும் போது ஸ்விட்ச் கூற்றிலிருந்து வெளியேறி ஸ்விட்ச் கூற்றை தொடர்ந்து கொடுக்கப்பட்டுள்ள நிரல் கூற்றை வந்து இயங்கும். புரியுதா. ஓகே, அடுத்து வந்து பிரேக் கூற்று வந்து கொடுப்பது வந்து கட்டாயமில்லை. பிரேக் கூற்று கொடுக்கப்படுவெனில் கேஸ் நிபந்தனை நிறைவேற்றப்படும். ஸோ பிரேக் கூற்று நம்ம கொடுக்கல அப்படின்னா அந்த கேஸ் நிபந்தனை வந்து என்ன பண்ணணும், நிறைவேற்றப்படும். நிரல் கூற்றை தொடர்ந்து உள்ள அனைத்து கூற்றுகளையும் வந்து கட்டுப்பாடின்றி வந்து இயங்க ஆரம்பிச்சிடும் சரியா. ஓகே, அடுத்து வந்து பின்னலான ஸ்விட்ச் கூற்றுகளும் வந்து என்னது அமைக்கப்படும். ஓகே, இதுதான் நான் சொன்ன எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் நம்ம கொடுத்துட்டோம், நேமிங் ஸ்பேஸ் கொடுத்துட்டோம், இன்ட் மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்தது பிளாக் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம பிளாக் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ட் வந்து நம்பர்னு கொடுக்குறோம். சி அவுட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வீக் டேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா ஸ்விட்ச் கூற்றை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அது வந்து வீக் டேஸ் வந்து ஏதோ ஒரு டே வந்து என்ட்ரி பண்ணோம். இப்போ வந்து என்டர் வீக் டே நம்பர் 5 அப்படின்னு கொடுத்தோம்னா வீக் டே நம்பர் 5ல் நம்ம 5ன்னு போட்டு கேஸ் 5ன்னு போட்டு என்ன வீக் டே நம்ம மென்ஷன் பண்ணுறோமோ அது வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் சரியா. இப்போ இன்ட் நம்பர் சி அவுட் என்டர் வீக் டே நம்பர் சி இன் வந்து நம்பர். ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் நம்ம கொடுக்க போகிறோமோ அது நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம், இன்புட் கொடுக்க போகிறோம். அடுத்தது ஸ்விட்ச் வந்து நம்பர். ஸோ இது வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். அந்த 7 டேஸில் வந்து ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறோம், அது கொடுக்குற வேல்யூக்கு வந்து நம்மளை தான் வந்து ஸ்டோர் பண்ணுறோம் சரியா. ஸோ யூசர் வந்து இந்த வந்து ஸ்விட்ச் வந்து யூசர் வந்து வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறதுக்காக உதவுது. ஸோ கேஸ் 1ல் வந்து இப்போ கேஸ் 1னா டிஸ்பிளே எப்படி டிஸ்பிளே ஆகும்னா சண்டே டிஸ்பிளே ஆகும். இதுதான் வந்து கீவேர்ட் சரியா, பிரேக்குங்கிற கீவேர்ட். ஸோ நமக்குள்ளே 2 இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம மண்டே டிஸ்பிளே 2 நமக்குள்ளே 2 இருந்துச்சுன்னா நம்ம வந்து மண்டேன்னு டிஸ்பிளே பண்ண போகிறோம். 3 இருந்துச்சுன்னா டியூஸ்டே, 4னா வெனஸ்டே, 5னா வந்து தேர்ஸ்டே, 6னா வந்து ஃப்ரைடே, 7னா வந்து சாட்டர்டே. ஸோ ராங் அவுட்புட்னா வந்து டிஃபால்ட் சரியா. ஸோ டிஃபால்ட் கொடுக்கணுங்கிறது வந்து அவசியம் இல்லை சரியா. ஸோ இப்போ பிரேக் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அவுட்புட் வந்து வெளியே லூப் விட்டு வெளியே வந்துடும் சரியா. இப்போ வந்து டிஃபால்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து என்ன ஆகும், அவுட்புட் லூப் விட்டு வெளியே வந்துடும் அவுட்புட் கொடுத்ததுக்கப்புறம். இல்லைனா வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் சரியா. ஓகே, இப்போ வந்து ஸ்விட்சுக்கும் இஃப் எல்ஸ்க்கும் உள்ள வேறுபாடுகள் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வேறுபாடுகள் ஓகேவா. ஸோ ஸ்விட்சுக்கும் இஃப்எல்ஸுக்குள்ள கூற்றுகளுக்கான முக்கிய வேறுபாடுகள். ஸோ இஃப்எல்ஸ் வந்து இஃப்எல்ஸ் கூற்று நிபந்தனை கூற்றின் அடிப்படையில்
இஃப் தொகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை செயல்படுத்த வேண்டுமா அல்லது இஃப் தொகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை செயல்படுத்த வேண்டுமா என்பதை வந்து தீர்மானிக்கும். ஸோ இஃப் எல்ஸ் கோட் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து கண்டிஷன் தான் டிசைட் பண்ணும். சரியா, கண்டிஷன் தான் வந்து டிசைட் பண்ணும். அடுத்தது ஸ்விட்ச் கூற்று. ஒரு நிமிஷம் போயிடுச்சு. ஸ்விட்ச் கொடுக்கப்பட்டுள்ள கூற்று எந்த நிகழ்வை செயல்படுத்த வேண்டும் என்பதை வந்து ஸோ எந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அந்த ஸ்விட்ச் கூற்று தான் வந்து முடிவு செய்யும். அடுத்தது ஒரு இஃப் எல்ஸ் கூற்று ஒன்றுக்கும் மேற்பட்ட தேர்ந்தெடுப்பு கூற்றுகளுக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட நிபந்தனை கூற்றுகளுக்கும் வந்து பயன்படுத்தும். ஸோ இஃப் எல்ஸ் வந்து மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட், மல்டிபிள் சாய்ஸஸ்க்கு நம்ம மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து நம்ம ஸ்விட்சுக்கு வந்து ஸ்விட்ச் கூற்று ஒன்றுக்கு மேற்பட்ட தேர்ந்தெடுப்பு கூற்றுகளுக்கும் ஒற்றை நிபந்தனை கூற்றை மட்டுமே பயன்படுத்து. ஸோ ஒரு எக்ஸ்பிரஷனில் நிறைய வேல்யூஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஓகே. இங்கே அடுத்தது இஃப் எல்ஸ் கூற்று கொடுக்கப்பட்ட நிபந்தனை கூற்றுகள் நிகர் நிலையிலையும் தருக்க நிலையும் வந்து சோதிக்கும். ஸோ இஃப் எல்ஸ் வந்து இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பி அந்த மாதிரி லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். இதே வந்து நம்ம இங்கே வந்து ஒரே ஒரு சிம்பிள் தான் நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். இதில் ஸ்விட்ச் கூற்று கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளை மட்டுமே சோதிக்கும். சரியா, அடுத்தது இஃப் கூற்று முழு எண் எழுத்துரு மிதப்பு புள்ளி அல்லது பூலியன் தரவு வகையை மதிப்பீட்டுக்கு எடுத்துக்கொள்ளும். ஸோ இது வந்து கண்டிஷன் வந்து எந்த மாதிரி வேரியபிளாக கூட இருக்கலாம். எப்படி மிதப்பு புள்ளியாக இருக்கலாம், முழு எண்ணான எழுத்துருவாக இருக்கலாம், பூலியன் தரவுகளை வந்து மதிப்பீட்டுக்கு எடுத்துக்கொள்ளும். இங்கே ஸ்விட்ச் கூற்று எழுத்துரு அல்லது முழு எண் தரவு வகைகளை மட்டுமே மதிப்பீட்டுக்கு எடுத்து செல்லும். ஸோ ஸ்விட்ச் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லியாக இன்டீஜர் இல்லைனா வந்து கேரக்டர் தான் எடுத்துக்கும். இன்டீஜர் இல்லைனா கேரக்டர்னால் வந்து இப்போ நம்ம இங்கே கேஸ் 1 2 3ன்னு பார்த்தோம் இல்லையா, அதில் மேலே எக்ஸாம்பிளில் அது வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே வந்து கேஸ் 1 2 3 இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் நம்ம வந்து கேரக்டராகவும் கொடுத்துக்கலாம். கேஸ் ஏ, கேஸ் பி, கேஸ் சி அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா, இன்டீஜர்னா வந்து கேரக்டராகவும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நம்பர்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்து கேரக்டராகவும் கொடுத்துக்கலாம். கொடுக்கப்பட்ட நிபந்தனை முடிவு பொய் என இருப்பின் எல்ஸ் தொகுதியில் கொடுக்கப்பட்ட கூற்றுகள் வந்து செயல்படுத்தப்படும். இல்லையா, ஃபால்ஸ்னால் என்ன ஆகும்னா எல்ஸ் தொகுதியில் கொடுக்கப்பட்ட கூற்றுகள் வந்து செயல்படும். அடுத்தது கொடுக்கப்பட்ட நிபந்தனை முடிவு பொய் அப்படின்னு இருப்பின் வந்து டிஃபால்ட்டுகள் கொடுக்கப்பட்ட கூற்றுகள் தான் வந்து செயல்படுத்தப்படும். ஓகே, இதோட வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பின்னலான ஸ்விட்ச் கூற்றுலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். பரிசோதிப்பு நிபந்தனை கோவையிலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே.